காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி என்று அழைக்கப்படுற மகர ராசி நேயர்களுக்கு மகர ராசி அப்படின்னு சொன்ன உடனே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4, திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4, அவிட்ட நட்சத்திரம் 1, 2. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவங்க மகர ராசி நேயர்கள். இந்த மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாதம் 2025 பிறப்பு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் வாய்ப்புகள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. முதல் விஷயமா ஜாதகர் சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற நிலையில இருக்காரு. முதல் விஷயம், மகர ராசிக்கு நம்ம 7 நாட்டு சனி விலகிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று 2ஆம் பாவத்தை பார்க்க, அதாவது மீண்டும் பாத சனி உடைய மிச்ச மீதி கர்மாக்களை சனி பகவான் தோண்ட போகிறார். அப்போது ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், குடும்பத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கும், குடும்பத்தில் நுழையக்கூடிய புதிய நபர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, சின்ன விஷயந்தான் பேசியிருப்பாங்க, ஆனால் அது கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும் தேவையில்லாத பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது ஒரே சரணாகதி, கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சனி பகவானுக்கு போய் தீபம் போடுறது தான். ஸோ இந்த அதாவது 7 நாட் சனின்றது பார்த்திங்கனாக்கா 7 வருஷம் ரொட்டீனாக இதை ஃபேஸ் பண்ணிவிட்டு, ஆனால் போயிட்டு வக்கரமாயிட்டு திரும்ப வர்றது கடப்பாறையை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அப்போ ஜாதகர் இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் புரட்டாசியில் வக்கரகதி ஆரம்பிக்கக்கூடியதுனால இந்த வக்கர காலத்தில் இன்னும் கொஞ்சம் பேச்சை மூச்சு காற்று போல் பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். உடம்பில் சிலருக்கு ஊனம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் செயல்பாடுகள் குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போது அது ஆரம்ப கட்டத்திலே உடல் ஆரோக்கியமாக இல்லைங்க, எனக்கு 20 வயசு தாங்க, எப்படிங்க பிரச்சனை வரணும், சும்மாவே நீங்கள் ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகரோடைய பார்டரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். அதுலேயும் இந்த டீனேஜில் இருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன குழந்தைகள் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. கொஞ்சம் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக போய் தான் அவங்கள கை கொடுத்து கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைனா ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், ஒரு காலேஜில் செமஸ்டர் எழுதுகிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக அதில் தோல்வி சார்ந்த விஷயத்தை நெருங்குற மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக கூட்டிகிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அடுத்து குடும்ப உறுப்பினர்கள் விஷயத்தில் மௌனம் காத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் ஜாதகரே உட்கார்ந்துருக்காரு, எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தோழனாக இருக்கட்டும் இல்லை சகோதரனாக இருக்கட்டும், அவங்களிடம் இருக்கக்கூடிய நட்பு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழிலில் ஒரு வியாபாரமும் இல்லை, சும்மா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க சகோதரன் மூலியமாகவும் சக நட்பு மூலியமாகவும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ தாய் வழியில் எந்த ஒரு பிரச்சனையும் சிறப்பாக போயிட்டே இருக்குது. அம்மா செய்யக்கூடிய சின்ன சின்ன குறும்புத்தனத்தை ஏன்னா வயசு ஏற ஏற அவங்களும் குழந்தையாக தான் மாறிட்டுருக்காங்க. சில விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் டீனேஜில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கவனம் தேவை. அதற்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கும். அது மற்றபடி பார்த்திங்கனாக்கா சனி நிற்கக்கூடிய பாவம் தான் நம்ம சரியாக பார்த்துக்கணும். இது டீனேஜ் தாண்டிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் பாவத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. என்ன சண்டை நடக்கட்டும், என்ன மகிழ்ச்சி இருக்கட்டும், என்ன காலையில் ஏஞ்சிட்டேன், பல்ல தேய்ச்சிட்டேன், குளிச்சுட்டேன், ட்ரெஸ்ஸப், அந்த ரொட்டீன் ஒர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை மகர ராசிக்காரர்கள் கரெக்டாக பண்ண. அங்கே உத்தியோகத்தில் போய் பஞ்சாயத்தே இருந்தாலும் 6 மணிக்கு ஏஞ்சி போய் உட்காந்துருவாங்க. என்ன நடந்தாலும் சரி. அதே போல் தான் இந்த காலகட்டமும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமைக்கேற்ற பாராட்டுகள் இருக்குது. ஒரு சிலருக்கு
உத்தியோகம் சார்ந்த இடமாற்றங்கள் ஏற்படும், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலர் சொந்த ஊருக்கே வரதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்திக்கிறது இன்னும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம் பேசும்போது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு. ஸோ இல்லறம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ளே புரிதல் அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. திருமணம்ன்ற பந்தத்தை மீறி காதல்ன்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து சலனத்தனத்தை கொடுக்கக்கூடிய தேவையில்லாத மெமரிஸ் அந்த இது பண்ணி இந்த தேவையில்லாத பேச்சுக்கள் மூலியமாக தான் இல்லறத்தில் பிரச்சனை வருமே தவிர புதுவிதமாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்துக்கு இருந்தாலும் சிம்ம ராசிக்கு சொன்னது போல தான் மகர ராசிக்கும் 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பாக திருமண காலத்தை கவனித்து முடிக்கிறதும், அதே நேரத்தில் திருநாகேஸ்வரமோ திருப்பாம்பரமோ இல்லை நாகர்கோவிலுக்கோ போயிட்டு ராகு கேதுக்கு சாந்தி பரிகாரம் செய்வதன் மூலயமா இல்லறம் குடும்பம் திருமண பாக்கியம் உண்டான பிரச்சனைகள் குறைச்சி கொடுக்கும். அடுத்ததாக 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்து மறைமுக ஞானங்கள் அதிகரிக்க போகுது. ஸோ 9ஆம் இடத்துல இந்த சேர்க்கை வந்து இருக்கிறது வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை வழியில் அனுகூலமும் ஆதரவும் கிடைக்க போகுது. ஸோ ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டிருந்தாலும் தந்தையே உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அடுத்து தொழில் ஸ்தானம் 10ஆம் அதிபதி 10ல் செவ்வாய் திக்பலமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சி. ஸோ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அனுகூல வெற்றிகள் நிறைஞ்சதாக இருக்க போகுது. இயந்திரங்கள் அதே போல் எழுத்து துறையில் இருக்கக்கூடியவங்க, இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிகப்பெரிய பொற்காலமாக அமைச்சு தரப்போகுது. அதே போல் கெமிக்கல் சார்ந்த விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மெடிக்கல் ரெசப்டேட்டிவ் மெடிக்கல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறதுனால மருந்துகளாகவே இருந்தாலும் எக்ஸ்பைரி டேட்டு அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களே சரி மருந்து போடுறாங்க, ரொம்ப நாளாக இருந்த மாத்திரை அதில் எக்ஸ்பைரி டேட் பார்க்காம போடுறதுனால உபத்திரங்களை சந்திக்க போகிறாங்க. ஸோ ஆரம்ப கட்டத்திலே அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்வது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல மாந்தி உட்கார்ந்துருக்கு. வீட்டில் யாருக்காவது தர்ப்பணம் கொடுக்கணும், மூதாதையர் வழிபாடுகள் விட்டு போயிருக்கு அப்படின்னா இந்த மாலைய பிச்சையில் எடுத்து பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாதகத்தில் மாந்தி உட்கார்ந்துருக்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு துரான்மாவுடைய தொந்தரவுகளும் வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் நல்ல சொல் பேச்சு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, திடீர்னு எடக்கு முடக்க ரொம்ப திமிரா ரொம்ப இதுவாக பேச்சுகள் இந்த மாதிரிலாம் துராத்மாக்கள் வந்து பேயாக தான் வந்து உட்காரணுன்றது கிடையாது, செயலில் கூட அது மாற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் மகர ராசி நேயர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு சிவபெருமானுடைய வழிபாடுங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா பிரதோஷ காலத்தில் சிவனை போய் வழிபாடு பட்டாலும் சரி, இல்லை திங்கக்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு போய் நீங்கள் வழிபாடு சோமவார விரதம் சொல்லுவாங்க, அதை எடுத்து பண்ணும்போது மிக சிறப்பான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான எண் 2, வெற்றிக்கான வண்ணம் வெள்ளை நிற வண்ணம். நன்றி.